கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் அங்கே பிரச்சனையே. அந்த பொறுப்புல இருந்து அவங்க விலகிறன்றாங்க. சரி, பொறுப்புல இருந்து ஒருத்தர் விலகிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள்லாம் என்ன போதையோட பட்டுன்னு இருக்கீங்க அந்த கட்சியில் இருக்கிற துண்டு கூட. நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஆனா சொரணை இல்லாம நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு மேல நான் சொரணை இல்லாம அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த வெண்ணெய் வெட்டிலாம் சொல்றாங்களே, எவனோ இருக்காங்க 4 பேர் இருக்கான். அவங்க யார் தெரியுமா? அவங்க எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? இல்ல உங்க அப்பா எங்க இருந்து இருக்கான்? அவரு சோசியல் மீடியாலாம் பார்க்கறதே கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட தலைவர்னு பார்த்தேன். சரி, சமூக வலைதளத்தை அவர் பார்க்க வேணாம். அங்க சிடிஆர் நிர்மல்குமார் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை புடிங்கினா இருக்கிறான். அதான உன் வேலையே. ஸ்ரீஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட எப்போனா ரீச் ஆகலாம். இன்னும் வந்து சில நடிகைகள் கூட விஜய் கிட்ட ரீச் ஆயிடலாம். ஜான் ஆரோக்கியமே ரீச் ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்சியில போயிட்டு, அந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு இந்த வைஷ்ணவி வந்து புலம்புறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக வெண்ணெய் வெட்டிக்கு இருக்கானுங்கிற 4 பேர் பெரிய தமிழ் ஆட்சி பேச்சாளர் பெருந்தலைவர் ராஜ்மோகன் இருக்கிறார்ல, வாயை திறந்தாலே தமிழ். அப்படி ராஜ்மோகன் வாயில என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இன்னும் பல வைஷ்ணவிகள் வந்து கேட்டனா, பல பெண்கள் வந்து கேட்டனா, இப்படியான சினிமா பைத்தியங்கள், சினிமாவில் ஆர்வம் உள்ளவங்க, இல்லை நடிகரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். கோவை மாவட்டத்தை சார்ந்த வைஷ்ணவி தாவேக்காவில் இணைந்து செயல்பட தொடங்குகிறார்கள். திடீரென்று அவங்க விலகிறதுக்கான ஒரு 2 பக்க அறிக்கை எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியாகி இருக்கிறது. அதில் சில குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம பேசலாம் அப்படின்றதுல குறிப்பாக அவங்க வெளியிட்டதில் வந்து கட்சியில் இருக்கும் சில நாசக்காரர்களுடைய வேலை திட்டத்தால் தான் செய்ததை செய்ய முடியவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது நம்ம ஆரம்பத்திலே நம்ம எதிர்பார்த்தது தான் சார். எதனால? இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய லாங்குவேஜில் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட அவர் நிறைய பேசியிருக்கிறாரு, அதனால தெரியும். அவரும் மறுக்க மாட்டார். சரி, என்னால் நிரூபிக்கவும் முடியும். நீங்க சொல்றீங்க, அதை பேசுறோம், மக்கள் நிரூபிக்கவும் முடியும். சரி, அது தெரியணும் இல்லையா மக்களுக்கு? அவருடைய லாங்குவேஜில் சொன்னாதான் எனக்கு புரியும். ஜான் ஆரோக்கியசாமி லாங்குவேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா கல்ட்டு. இந்த கல்ட்டுன்ற வார்த்தை நிறைய கேள்விப்படுறீங்களா சமீப காலமா? ஆமாம், சமீபம். கல்ட்டுன்றது ஒரு ஆளுமை. அவருடைய லாங்குவேஜில் சொல்ல கேட்டோம்னா விஜய் வந்து 5 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 எம்ஜிஆருக்கு சமம். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 5 ஜெயலலிதாவுக்கு சமம் வந்து விஜய். அப்படி இருக்கும்போது அவரை ஈஸியாக தான் நீங்கள் பார்த்துட முடியாது. இப்போ நீங்கள் ஜெயலலிதாவை ஈஸியாக பார்த்துட முடியுமா? முடியாது. தொண்டை நினச்சா பார்த்துட முடியுமா? ஆனால் இப்போ இந்த வைஷ்ணவி மாதிரி ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வைஷ்ணவி மட்டும் கிடையாது, இன்னும் பல வைஷ்ணவிகள், பல தொண்டர்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அறிக்கை வரணும் எதிர்பார்க்க. இன்னும் நிறைய வரும், இன்னும் நிறைய இது மாதிரி வரும். அவங்கெல்லாம் கேட்டினா வந்து விஜய் கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஃபோட்டோவுக்காக இயங்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கடந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து ரசிகர்களாக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து இருந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்கிறாங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கின பிறகு வந்து சேரக்கூடிய நபர்கள் தன்னார்வத்தோட. அதில் இந்த பெண்மணியும் மக்கள் சேவை செய்யணும், மக்கள் சேவை. ஏன்னா இவர் வந்து பெரிய மாற்றத்தை தரக்கூடியவர். அந்த ஒரு இன்னொரு தம்பி இருக்கிறாரு ராஜ்மோகன், அவர் லாங்குவேஜ் சொன்னால் மக்களுடைய தலையெழுத்தை மாற்ற வந்தவர், வெற்றி தலைவர் அப்படின்றார். ஆமாம், வெற்றி தலைவர். அவர் பாணியில் சொன்னார். இன்னொருத்தர் இருக்கிற ஆதவர்ஜுனா சொல்கிறாருல்ல, வெற்றி தலைவர். ஏன்னா வெற்றின்றதே நம்ம முதல்ல இந்த லாட்ரி சீட்டு தான் முதல்ல நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு வெற்றியா தோல்வியான்னு சொல்லி வந்து மறுநாள் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தவர் கேட்டால் அவர் வெற்றி தலைவர்னு அவர் தான் சொல்கிறாரு. மற்றவங்க யாரும் சொல்லவே இல்லை. ஸ்ரீஆனந்த் கூட சொல்லவே இல்லை இது வரைக்கும் வெற்றி தலைவர்னு சொல்லிட்டு. அவர் தான் சொல்கிறார். ராஜ்மோகன் கூட சொல்லவே இல்லை வெற்றி தலைவர்னு. அவர் மட்டும் தனியாக வெற்றி தலைவர் அப்படி இருக்கட்டும். நம்ம அவர் வெற்றி தலைவராக இருக்கட்டும். அந்த வெற்றி தலைவரை யாராவது பார்க்க முடியுமா? யாருமே பார்க்க முடியாது. தொண்டர்கள் கூட பார்க்க முடியாது. அவராக என்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ அவங்களுக்கு தான் தெரியுமே ரோட் ஷோ. ஆமாம், அவர் கூட நீங்கள் வராதிங்கன்னு சொன்னார்னா வாங்கன்னு சொல்லி பொருள்ன்றது ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் இப்போ 1-2 நாளில் வராதிங்கன்னு சொன்னால்
வாங்க வாங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். உங்க கருத்து? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்க கருத்து இது? இது என் கருத்து இல்லை, பொதுவான கருத்தே இதுதான். எல்லாரும் பரவாயில்ல, நீங்க என்ன பாருங்க, வராதிங்க வராதிங்கன்னா வாங்க வாங்க, விழாதீங்க விழாதீங்கன்னா காலில் விழுங்கன்னு பொருள். அது வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு பெண் விழும்போதே நம்ம தெரிஞ்சிடுச்சு இவங்க இந்த கும்பல் போல இருக்கு இவங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்றது என்ன கேட்டா, இது போன்ற வைஷ்ணவி போன்ற பலரும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விஜயோட சேர்ந்து ஒரு போட்டோவுக்கு ஆசைப்படுறாங்க. புகைப்படம் தான் பிரச்சனை. புகைப்படம் அது வந்து ஒரு பெருமையா காட்டிக்க முடியும், அடையாளமா காட்டிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கட்சியில் வந்து முதல் கட்ட நிர்வாகிகள்ன்றாங்க இல்லையா, நான் சொல்ல கேட்டேன் மாவட்ட நிர்வாகிகளே அப்படிதான் சார் இருக்கிறான். மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, மாவட்ட நிர்வாகினா மாநில பொறுப்புல இருக்கிறாங்கல்ல, மாவட்ட செயலாளர். ஆமா, மாவட்ட நிர்வாகிகள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து ஒரு மாவட்ட செயலரே வந்து அவ்வளோ எளிதாக போய் வந்து சந்திக்க முடியாது வேற விஜய். அங்க பல கேட்டுகள் இருக்கு. அது தலைவர் விஜய சொல்றீங்க? தலைவர் விஜய். நம்ம நடிகர் விஜய் பத்தி பேசுறோம், தலைவர் விஜய் பத்தி பேசுறோம், ரெண்டு பேருமே பேசுறோம். ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க தலைவர் விஜய் வந்து குறைவா இருக்கிறார், இன்னும் நடிகராகவே இருக்கிறார் விஜய் களத்துல. அப்ப அங்க வந்து கேட்டா மாவட்ட நிர்வாகிகளை போய் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆர்வமா. இப்ப பல பேருக்கு என்ன சிக்கல்னா, அட இவங்க என்ன இப்போ இவங்க தொண்டு செஞ்சுட்டா அது செஞ்சுட்டா, அது என்ன தொண்டு செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா, இந்த வைஷ்ணவியை சொல்றேன் நான். வைஷ்ணவிக்கு வந்து முட்டு கொடுத்து நம்ம இப்போ பேசல. இன்னும் பல வைஷ்ணவிகள் வந்து கேட்டினா, பல பெண்கள் வந்து கேட்டினா, இப்படியான சினிமா பைத்தியங்கள், சினிமா ஆர்வம் உள்ளவங்க, இல்லை நடிகரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இவங்க ரசிகைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகைனா இவங்க ரசிகர் மன்றத்திலலாம் இயங்கிருக்கணும்ல. இவங்க வந்து இப்போ திடீர்னு வந்து சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கேட்டினா, அந்த அவங்களுடைய அம்மா வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க அந்த பொண்ணை பற்றி. இப்போ சிக்கலே நமக்கு என்னன்னு கேட்டால், இப்போ இது போன்ற வைஷ்ணவி போன்ற பல நபர்கள் இருக்குன்னா விஜயை சந்திக்க முடியல, விஜயை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய வந்து எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒருத்தர் வெளியே வந்திருக்கிறாங்க, இன்னும் பலரும் கூட வெளியே வருவாங்க. ஆனால் இவங்க பயன்படுத்தின நம்ம அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் வந்த தொடர் பதிவுகள்லேருந்து நம்ம பல கருத்துக்களை பேசிட்டு இருக்கோம் சார். அதில் வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல், ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு, உனக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி, இப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதாக சொல்றாங்க சார். இந்த செய்தி வெளியாகும் பொழுது இயல்பா மக்களுக்கு என்ன சார் தோணும்? ஒரு புது மாற்றம் உருவாகின கட்சி பொதுவாகவே இப்போ அப்படி ஒரு பார்வை வந்து இருக்கு சார். எல்லா இயல்பா இருக்கு. எல்லா கட்சியும் நம்ம சொல்ல முடியாது. திமுகவில் அப்படியான சில வார்த்தைகள் வந்திருக்குமான்னு சொல்லணும், அதிமுகவில் கூட சொல்ல முடியாது. நீ பெண், நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் இது வரைக்கும் அந்த அம்மாவோட. ஆனால் இப்போ வந்து அதுக்கு பிறகு அடுத்து ரெண்டு திராவிட கட்சிகள் அல்லாத கட்சிகள்ல இப்படியான பேச்சுக்கள் இருக்கு. நம்ம தான் பார்க்குறோம் நிறைய. என்னன்னு கேட்டால், நீ பெண் அவ்வளோ ஈஸியாக எளிதா இப்போ நீங்கள் சொல்லலாம். ரெண்டு திராவிட கட்சிகள்லையும் முதன்மை தலைவரும் அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு தெரியும். ரெண்டு கட்சியிலுமே திராவிட கட்சிகள் வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பெண் ஆளுமைகள் இருப்பாங்க. ஆமாம், முக்கிய முதல் கட்ட நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், கலைஞர் பக்கத்தில் மாநில நிர்வாகிகளே இருப்பாங்க. நீங்கள் அது நிறைய பேர் எடுத்துக்க முடியும், நீங்கள் ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் அமைச்சர்களில் வந்து குறிப்பிட்ட துறை வந்து கேட்டால், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லாம் முழுக்க கைத்தறித்துறை, இந்த மாதிரியான சில டிபார்ட்மெண்ட்கள்லாம் பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்பு. இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் திராவிட கட்சிகள் வந்து அதை சரியாக தான் பண்ணுறாங்க. அப்படியான பேச்சு வரல. பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, பெண்கள் புறக்கணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு குரல் வந்திருக்கான்னு நீங்கள் பாருங்க. கிடையாது. தேசிய கட்சிகள் கூட வரல. ஆனா இன்னும் வரணும்னு சொல்லுவாங்க. இன்னும் தேவை இருக்கு. அது பர்சன்டேஜ் 35% வரணும். இதெல்லாம் வந்து அது. ஆமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ்ல உங்களுக்கு தெரியும் 50-50 சொல்லுவாங்க. 50-50 சொல்லுவாங்க. அதே சமயம் சொல்லுவார். அதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க, இந்த சைடில் ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து சிரிக்கணும்ல, சிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படி அந்த மாதிரி நீங்கள் கேள்வி பண்ணல. உண்மை இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 50% நாங்கள் கொடுக்குறோம், பெண்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடில் ஒரு பெண், அந்த சைடில் ஒரு பெண் கேட்டிங்கன்னா, பெங்களூர்லேருந்து வரக்கூடிய தாக்குதலை வந்து எதிர்கொள்றதுக்கு பார் நான் பெண்களை மதிக்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்காக அது வந்து பெங்களூர் தாக்குதல். ஆனால் காளியம்மாளுக்கு என்ன நிலைமை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க சந்து வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெருமுனை கூட்டங்கள்லாம் போட்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரம் வந்து சக்தியாக இருந்த அந்த காளியம்மாள் கடைசியில் என்ன ஆனாங்கன்னு பாருங்க. புறக்கணிக்கப்பட்டாங்கல்ல. இதுதான் அங்கங்க அந்த காளியம்மாளை பாருங்க. இந்த வைஷ்ணவியும் பாருங்க. வைஷ்ணவி வந்து இன்னும் அந்த சந்து பொந்தெல்லாம் போய் தெருமுனை கூட்டம்லாம் போட்டு எதுவும் பண்ணவே இல்லை. ஆரம்பமே இது இப்போதான் வந்திருக்கிறாங்க. ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன புறக்கணிக்கிறாங்க. பெண்ணா நீ வந்து உள்ள, அப்போ அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகிகள் யாரோ தடையாக இருக்கான்னு அர்த்தம்.
இங்கே ப்ரோட்டோக்கால் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க சார். இந்த யாரோன்றது ஆண் நிர்வாகி தான். ஆமாம், நிச்சயமா. இப்போ ப்ரோட்டோக்கால் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு பெண் வந்து மாநில அளவில் வந்து கேட்டால் உடனே ரீச் ஆகிட முடியாது, ரீச் ஆகக்கூடாது அப்படின்னாலும் கேட்டால் நீங்கள் மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ரோட்டோக்கால். இப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் டைரெக்டாக வந்து புஷி ஆனந்துக்கு லைன் எடுத்திருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட எப்போனா ரீச் ஆகலாம், சரிங்களா? இன்னும் வந்து சில நடிகைகள் கூட விஜய் கிட்ட ரீச் ஆகிடலாம் ஈஸியாக. அது ரீச் தான் சார் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே எங்கேயோ போகிறீங்க அதுக்குள்ள. ஆனால் வந்து நாகரிகமா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நாகரிகமா நம்ம கேக்குறோம். நான் ரீச்னா நான் ஏதாவது தவறா சொன்னேன்? நீங்க சொல்றதுக்கு என்ன துணின்னு மக்களுக்கே தெரியும். துணிலாம் கிடையாது. நான் இருக்கிறத இதுல எங்க நடிகை வந்தாங்க? சரி நான் சொல்றேன், உண்மையா இல்லையா? சரி, இதுல எங்க சார் நடிகை வந்தாங்க? நான் சொல்றது அது இல்லை சார். நடிகைகள் நான் சொல்றேன், நடிகைகள் ரீச் ஆக முடியும், புஷியானது ரீச் ஆக முடியும், ஜான் ஆரோக்கியசாமி ரீச் ஆக முடியாது. ஜான் ஆரோக்கியசாமியை 6 மணிக்கு மேலே ரீச் ஆக முடியாது. எது வந்தாலும் 5:30 மணியோட 5:45க்கு பயோமெட்ரிக் அவர் அழிச்சிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்துடணும். 5:45க்கு அழிச்சிட்டு 6 மணிக்கு வந்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து தலைவர் ரீச் ஆக முடியாதுங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு. தலைவர் எந்நேரமும் அவைலபிளா இருக்குதானே சார் தலைவர்? ஆமாம் சார், 24 மணி நேரம் அவைலபிளா தான் தலைவர். அவர் தான் தலைவர். அப்படிதான் இருந்தாங்க கடந்த காலத்தில். ஆனால் இங்கே வந்து கேட்டால் நீங்கள் அவைலபிளாக இருங்க, இல்லாமல் போங்க. நீங்கள் அவைலபிள் டைமில் கூட நீங்கள் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார். நீங்கள் அப்படியே பாவம் வந்து 9 மணிக்கு பயோமெட்ரிக் ப்ரெஸ் பண்ணிட்டு 6 மணிக்கு நீங்கள் வந்து அவுட் பண்ணுறவங்களா? கிடையாது. அந்த டைமில் அப்படியே இருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட நாட்கள் நேரத்தில் கூட வந்து இவங்க ரீச் ஆக முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். புஷியானது ரீச் ஆக முடியும் 24 மணி நேரம் எப்போ வேணாலும். எஸ்சிஎஸ்சியை ரீச் ஆக முடியாது அப்பா 6 மணிக்கு மேலே. அப்பா ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து என்ன வந்து இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. அந்த மாதிரி ஒரு கட்சியில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு இந்த வைஷ்ணவி வந்து புலம்புறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, குறைந்தபட்சம் இந்த செய்தி இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் காதுக்கு போயிருக்கும். ஏதாவது நடவடிக்கை எடுப்பு, ஏதாவது சொரணம் இருந்தால் இந்நேரம் ஏதாவது ஒரு அறிக்கை வந்துருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் மாவட்ட அளவில் வந்துருக்கணும்ல. நீங்கள் மாநிலம், நீங்கள் பெரிய கட்சி சார், நீங்கள் இது பெரிய கட்சி, நீங்கள் புஷியானது பேச வேண்டாம். சரி சார், இதுக்கு முன்னாடி எதுக்கு சார் இவங்களுக்கு பதில் பேசியிருக்கானுங்க? பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது பேசுனானுங்க? நான் கேட்குறேன், முதல் கட்ட நிர்வாகிகள் யாராவது பேசுனாங்க? பணத்தை வாங்கிட்டு தான் போஸ்டிங் பண்ண சொல்லி எத்தனை பேர் புலம்புனா? ஸோ அதெல்லாம் கடந்து போயிடும். இல்லை, மார்ச் 8 திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ காணொலி வெளியாகுது. ஒரு அண்ணனாக நான் ஒரு அண்ணனாக தம்பியாக ஒவ்வொரு தங்கைக்கும் நான் துணை நிற்பேன். இந்த மகளிர் தினம் ஒரே ஒரு தங்கைக்கு வந்து பதில காணுமே சொல்லுங்க. கேட்டா என்ன சொன்னா, இந்த செய்தியெல்லாம் அவர் கையில் போகவே போகாது, அவர் சமூக வலைதளத்தை பார்க்கறதே கிடையாதுன்னு சொன்னவெல்லாம் இருக்கிறான். இதே ஜான் ஆரோக்கியசாமியா தான். அவர் சோசியல் மீடியாலாம் பார்க்கறதே கிடையாது. எது அப்போ எப்படிப்பட்ட தலைவர்னு பார்த்துங்க. சமூக வலைதளத்தை அவர் பார்க்கறதே இல்லை. சரி, சமூக வலைதளத்தை அவர் பார்க்க வேணாம். அங்கே சிடிஆர் நிர்மல்குமார் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை பிடிங்கினா இருக்கிறான். நான் கேட்கறது கரெக்டாக தப்பா? அதானே உன் வேலையே, அதானே உன் வேலையே. அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால், அங்கே வந்து லாட்ரி அதிபர் வந்து மார்ட்டின் இருக்கிறார்ல, மார்ட்டினோட மருமகன் இருக்கிறார்ல, மார்ட்டின் இல்லை மார்ட்டின் மருமகன் இருக்கிறார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஒரு அறிக்கை விடணும்ல. இது வந்து தேர்தல் நேரம் சார். புதுசியானது அவ்வளோ பிஸியானதா சொல்லணுமா இல்லையா? ஒரு பெண் வந்து உங்க கட்சியில சில உங்க கட்சி மாற்று கட்சி, அதுதான் நான் சொல்றேன். உங்க கட்சிக்கே வந்து உங்களுக்கு வந்து அப்போ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அவ்வளவுதான், அவ்வளவுதான் மரியாதை. ஆனா ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணார் சார். அண்ணனா இருப்பேன் உங்களுக்கு, அண்ணனா இருப்பேன். அதான் சொன்னேன் சார். இங்க அண்ணனா ஒரு கட்சிக்கு தலைவனா இருந்தா இல்ல, நீ கட்சிக்கு தலைவனா ஒரு கட்சியில இருந்து ஒரு பெண் வந்து புலம்புறாங்க சார். இன்னொரு கட்சியில வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, வானதி இருக்காங்கல்ல பிஜேபியில, அந்த மாதிரி சொல்றாங்க வைஷ்ணவி எங்க கட்சிக்கு வரலாம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்களா நீங்க? உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன குறைஞ்சபட்சம் வந்து உங்க கட்சி தரப்புல இருந்து கேட்டீங்கன்னா இந்நேரம் நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்லிருந்தல. அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கிறன்னு சொல்லுங்க. கட்சி விரோத செயல் வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கிறன்னு சொல்லுங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்றது வேற விஷயம். அப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டவங்களோ நீங்க எதுவும் பண்ண முடியாது. ரைட், ஓகே. ஆமா, அப்போ பண்ண முடியாது. நீ என்ன வெளியே அனுப்புறது? அவங்களே ராஜினாமா பண்ணணும். அது கூட சார் அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து விலகினா மாதிரி தெரியல, பொறுப்புல இருந்து விலகினா மாதிரி. அதுவே அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஒருத்தர் விலகும் போது நான் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு, பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நான் விலகிறேன்னு ஒண்ணு இருக்கு,
இப்போ கூட அந்த அம்மா வந்து ஒரு மெம்பர் நானு, பதவியில இல்லைன்னு கூட சொல்லலாம்ல. பொறுப்புல இருந்து அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் அங்க பிரச்சனையே. அந்த பொறுப்புல இருந்து அவங்க விலகுறேன்றாங்க. சரி, பொறுப்புல இருந்து ஒருத்தர் விலகிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கெல்லாம் என்ன போதையில படுத்துன்னு இருக்கீங்க? அந்த கட்சியில் இருக்கிற துண்டு தொகை யார் யாரோ என்னென்னோ பேசுறான்ல, நான் கேட்குறேன். அதில் ரோட்ல நின்றுலாம் பேசுறாங்க சார் சில பேர். இந்த சோசியல் மீடியால பிளாட்பார்த்தில் நின்று ஒருத்தர் பேசுறீங்க, அடுத்து இப்படி நிறைய பேர் இருக்கிறான். நீங்க அதிகாரப்பூர்வ ஊடகம் நீங்க ஒன்று வச்சிருக்கீங்களா? உங்க சைட்ல ஏதாவது ஒரு ஊடக தகவல் ஒன்று இருக்கும்ல. கட்சியில இருக்க வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பெல்லாம் வெண்ண வெட்டிக்கு இருக்கானுங்க 4-5 பேர். பெரிய தமிழ் ஆற்று பேச்சாளர் பெருந்தலைவர் ராஜ்மோகன் இருக்கிறார்ல, வாயை திறந்தாலே தமிழ். அப்படி ராஜ்மோகன் வாயில என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான். தமிழ் இருக்கு, இதை கேட்டா கூட நீங்க ஏதோ சொல்லி வாயில என்ன இருக்கு? கொழக்கட்டையா இருக்கு. இப்போ பேசணும்ல. அந்த பெண்ணுக்கும் எங்களுக்கும் இல்லைங்க, அவங்க வந்து விலகிட்டாங்க பொறுப்புல இருந்து. நாங்க அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நாங்க வந்து நீக்கிறோங்க சார். அது நியாயமாகாது சார். குறைந்தபட்சம் அழைச்சு பேசணும் சார். நானும் பாதிக்கப்பட்டவங்க அழைச்சு பேசணும். நான் சொல்ல வருது என்னன்னா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். சொரணையோட இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசைவு இருக்கணும்ல. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இல்ல நீங்க வந்து கேட்டா பொறுப்புல இருந்து நீங்க வந்து விலக வேண்டாம், நீங்க வந்து உங்களுடைய டிமாண்ட் என்னவோ நீங்க அனுப்புங்கன்னு சொல்லிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஆனா சொரணை இல்லாம நீங்க இருக்கிறீங்க, இதுக்கு மேல நான் சொரணை இல்லாம அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களா இல்லையா? நான் பல முறை தொடர்பு கொண்டேன், ஆமா, என்னால தொடர்பு கொள்ள முடியலன்னு. அங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டைம் ஸ்கேல் இருக்கு. ஞான ஆரோக்கியசாமி வந்து கேட்டா 6 மணிக்கு பயோமெட்ரிக், ராஜ்மோகனுக்கு 4 மணிக்கு பயோமெட்ரிக். இது இப்படிதான் அங்க ஒவ்வொருத்தருக்கு. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு 5 மணிக்கு. ஒவ்வொருத்தரும் பயோமெட்ரிக் வச்சுருக்காங்க. ரீச் ஆக முடியாது தலைவர்கிட்டலாம், நினைச்சாலும் பேசிட முடியாது நீங்க. அப்போ வந்து கேட்டினா இந்த மாதிரி ஆட்களை அவங்க நிலைமையா அங்கே அப்படி இருக்குன்னா, பாவம் இந்த பாப்பா என்ன சொல்றது கேட்டினா, என்னால் வந்து தலைமைக்கு என்னால் என்னுடைய செய்தி எதுவும் தகவல் எதுவும் தெரிவிக்க முடியல, எதுவுமே அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவே இல்லை. அப்போ தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து ஏதோ ஒரு தீவுல இருக்கிறாரு. யாரு? தலைவர். இங்கே உள்நாட்டிலே ஏதோ ஒரு தீவுல இருக்கிறாரு. அவளை யாரும் எளிதாக அவர்கிட்ட ரீச் ஆக முடியாது. அப்புறம் இதெல்லாம் ஒரு கட்சி, இதை இங்கே நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் இங்கே மேட்ரு. இதெல்லாம் தெரியாமல் அந்த கூட்டம் தான் எங்களுக்கு தேவை. எந்த கூட்டம் தேவை? திபுன்னு ஓடியாந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரியான கூட்டம் தானே சார் அங்கே இருக்கு. குறிப்பாக பொது செயலாளரை சந்திக்க மேடை ஏறினால் மனித சங்கிலியால் நுழைய விடாமல் கீழே தள்ளி விடுகிறார்கள். இதில் என்ன நடந்திருக்கணும்? இந்த வார்த்தை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மனித சங்கம் புரியுதுங்களா? புரியுது. எல்லாம் ஆகணும். இப்படி கையை கோர்த்து பாருங்க சார். கையை கோர்த்துட்டு அவர்கிட்ட ரீச் ஆக முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுன்றப்ப கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கணும். அதுதான் சார் அங்கே இவங்க மனித சங்கிலி. அந்த பொண்ணு சொல்றது உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? நான் ரீச் ஆகணும்னா அந்த ரீச் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா மனித சங்கிலியாக தடுக்கிறாங்க. அவங்க தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா மனித சங்கிலியோட தான் சார் போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்க தலைவர் இப்போ இது வரைக்கும் இல்லாமல் இப்போ தான் 2 ஷோ நடத்தியிருக்காரு. சரிங்களா? பொதுவாகவே அந்த ஜிம் பாய்ஸ் இருக்கானுங்களா, அந்த இவனுங்க இருக்கானுங்களா, அந்த செக்யூரிட்டிக்காக வச்சுருக்காங்களா, இவங்க எதுக்கு தான் அந்த ஒய் பிரிவு கொடுத்தாருன்னு தெரியல. அவங்க வேலையே இல்லை, தண்ட சம்பளம் தான் நினைக்கிறேன். என்ன இப்போ பார்க்குறமே நம்ம தான் ஒய் பிரிவு எதுக்குன்னு தெரியல. ஒரு வீட்டுக்கா ஒரு வேலை இல்லை. அது வந்து இன்னொரு தரப்புல உளவு பிரிவாக பார்க்கப்படுது. அதுதான் தகவல் மூவ்மெண்ட் பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. மூவ்மெண்ட் இதை வச்சிருக்கேன். ஏன்னா ஒய் பிரிவு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நம்மளும் பார்க்குறோம் எவ்வளோ தலைவர்கள்னா, எதுக்கு தான் அந்த ஒய் பிரிவுன்னு தெரியவே இல்லை. நம்ம வேலூர் இப்ராஹிமுக்கே பரவாயில்ல, அந்த ஒய் பிரிவு நல்லா செயல்படுத்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து இந்த ஒய் பிரிவு இல்லை சொல்கிறேன். அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை வாங்குறாரு. யாரு? வேலூர் இப்ராஹிம் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை வாங்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. இது நம்ம வந்து பப்ளிக்கில் போகும்போது பார்வையாளர் மத்தியில் யாருங்க இவர் தான் வேலூர் இப்ராஹிம். ஸோ அதன் மூலமாகவே வேலூர் இப்ராஹிம் வந்து கேட்டால் வந்து தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு மனிதராக இருக்கார். இங்கே வந்து இவருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த எதுக்கு தான் அந்த பாதுகாப்புன்னு தெரியவே இல்லை. இருக்கிற அந்த 2 செக்யூரிட்டி நெக்கி தள்ளிட்டு இருக்கிறான். அவ்வளோதான். பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ? அதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, மனித சங்கிலியால் தடுக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க. சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் பின்னாடி வந்து யாரும் இருக்கிறாங்க இல்லைன்றதுலாம் வேற சார். உங்களோட ரியாக்ஷன் என்ன? உங்களோட ரியாக்ஷன் இது தமிழ்நாடு முழுவதும் பல பேருடைய புலம்பல் தான். அந்த ஒரு பெண் வந்து புலம்புறாங்க. மற்றவருக்கு இந்த புலம்பலில் இருந்து வெளியே வரும். இனிமேல் வரும், வெளியே வரும், இனிமேல் வரும். கேட்டால் அது பெருமையாக சொல்லுவானுங்க இவனுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெருமை அவங்களுக்கு. இவங்களாம் பெருமையாக சொல்லிப்பாங்கன்ற நான் இதை. ஆமாம், இது கூட ஒரு பெருமை தானே. எங்கள் கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சேர்ந்து விலகுறாங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்க தர பதில்னா ஒரு அசரீரியாக ஒரு பதில் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாவைக்கா வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரசிகரோ தொண்டரோலாம் கிடையாது, இவங்க
மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க வந்து சேர்ந்தவங்க இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்தேரிகள்னு சொல்கிறான்ல, சீமான் லாங்குவேஜில் போயிடுவோம் நம்ம, வந்தேரிகள். ஸோ இவங்கள வந்து கேட்டால் அதில் கட்சியிலே இப்போ வந்தேரி யார், வைஷ்ணவி வந்து வந்தேரி. இன்னொரு கட்சியிலேருந்து அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்க வந்தேரி. அங்கேயே வந்து இருக்கிறவங்க யார் கேட்டால் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அந்த கட்சியிலே வந்து கேட்டால் வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து விஜய் வந்து பயிற்சி பெற்று பெரிய தேர்ந்த அரசியல்வாதியானவங்க மற்றவங்கலாம். இவங்கெல்லாம் வைஷ்ணவி போன்றவங்களுக்குன்னா வந்தேரிகள். அங்கேயும் இப்போ 2 இருக்குது. விளக்கம் எந்த சொன்னால் இப்படி வரவே கூடாது. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பாஸ்ட் பீரியட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அவங்களுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றிலாம் நீங்கள் அரசியலோட அதெல்லாம் அவங்க அம்மா யார், அவங்க அம்மா எந்த கட்சி இருந்தாங்க, அவங்க ஆயா தாத்தாலாம் எந்த டேய் நீங்களே இப்போ தாண்டா ஆரம்பிச்சிங்க, நீங்களே எங்கேருந்து வந்திருக்கீங்க, விஜய் எங்கேருந்து வந்து திரு விஜயோட அப்பா எந்த கட்சி, அப்பா எங்கேருந்து வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாமா அவங்க அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க. நீங்கள் கட்சியாக மாறிட்டீங்க அவ்வளோதான். இருக்கிறது இங்கே 100க்குள்ளே தான் இங்கே எல்லாமே. அங்கேருந்து இங்கே இருந்தாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்களே உங்களுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க இப்போ இருக்கிற நான் கேட்குறேன், இந்த வெண்ணெய் வெட்டிலாம் சொல்கிறாங்களே எவனோ இருக்கிறாங்க 4 பேர் இருக்குன்னா அவங்க யார் தெரியுமா, அவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இல்லை உங்கள் அப்பா எங்கேருந்து இருக்கான் நான் கேட்குறேன். இந்த தாவேக்கால இருக்கிற அவன் பூர்வீக அங்கேருந்து 2 திராவிட கட்சி இருக்கணும், இல்லை 2 தேசிய கட்சி இருக்கணும். அது கூட ஒரு தேசிய கட்சி இருக்க வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸில் இருக்கணும், இல்லை 2 திமுகவில் இருக்கணும், அவ்வளோதான். இது உடனே கேட்டால் வைஷ்ணவி யார் தெரியுமா, வைஷ்ணவி எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, உடனே இப்படி ஒரு சாயம். இப்போ சொல்லுவாங்கல்ல கேட்டால் ஏதாவது கேட்டால் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான் பிஜேபியோட பி டீம். டிஎம்கே கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. சொல்கிறேன் நான். அது மாதிரி கேட்டால் இவங்க யார் தெரியுமா, இவங்க டிஎம்கேலேருந்து வந்தவங்க. ஏன்னா அப்போ தான் இவனுக்கு தப்பிக்க முடியும். சரிங்க சரிங்க. இப்போ அது காரி துப்புனது வந்து அசிங்கமாக இருக்குது. அப்போ எப்படி சமாளிக்கிறதுக்குன்னு அவங்க டிஎம்கேவோட ஸ்பை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ அங்கே பொறுப்பான நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத புரிஞ்சு. ஆமாம், அடிப்படையில் கேட்டால் பண பிரச்சனை வந்தாலும் அப்படிதான். ஏன்னா அங்கே கெப்பாசிட்டி இல்லைங்க. சரி சரி. அந்த மாதிரி நபர் தானே இருக்கிறாரு. பொதுச் செயலாளரை போய் சந்திச்சு தான் கிழிச்சிட்டு இருப்பார் அவர். நான் இந்த அம்மா நாங்கள் கேட்குறேன், வைஷ்ணவி டைரெக்டாக கேட்குறேன். சரி, மனித சங்கிலி விட்டுட்டு இவங்க பொதுச் செயலாளர்கிட்ட போய் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, என்ன செஞ்சுப்பார் சொல்லுங்க? ஆறுதல் சொல்லியிருப்பார். ஆறுதல் எப்படி, கிட்டாந்து ஊட்டாண்ட இப்படி தானே சார் அவர் ஆறுதல் இருக்கும். இல்லை என்ன அங்கே வந்து அவர் அப்படியே விவாதித்து அந்த பொண்ணோட பிரச்சனை தீர்த்திருப்பார், அவங்க டிமாண்டை தீர்த்திருப்பார். ஒன்றும் கிடையாது. கட்சி இப்போ புரியுது, கட்சி கட்டமைப்போட இல்லைன்றதுக்கு தான் இதெல்லாம் உதாரணம். தொடர்ந்து அதை அடுத்தடுத்து என்னென்ன புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணப்படுது. அங்கே என்ன புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணுறது, விஜயை ரீச் பண்ணுறதுல புரோட்டோகால் இருக்கு. விஜய் வந்து ரீச் அவ்வளோ ஈஸியாலாம் ரீச் ஆக முடியாது. அப்போ ரீச் ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் ரீச் ஆகணும்னா நீங்கள் ரோட்டில் வந்து ஜீப்புன்னு ஓடி வரணும். இது அவர் ஜீப்பில் வருவார், இல்லை ஒரு வேனில் வருவார். அப்படி ஒன்றா நீங்கள் வந்து போய் அப்படி ஒரு வாரமாக நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம். கட்சியோட தலைவர்ன்ற முறையெல்லாம் போய் சந்திக்கிறதுலாம் நடக்கிற காரியம் கிடையாது. இதுக்கு ஒரு வைஷ்ணவியே உதாரணம். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the daily.